ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர் தான் பார்த்துடுறார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். காலையில் ஆண்டவரை உற்சாகமாக மகிமைப்படுத்தி பாடுவோமாக. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், காலையில் பறவைகள் எல்லாம் அவருக்கு துதி பாடுகிறதான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அவரை துதிக்கும்படி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக ஆசீர்வதித்து தருவார் என்று நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவரை நாம் மகிமைப்படுத்தி பாடுவோமாக. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே, தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திரர், சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசுவே. மகிமையும் வல்லமை கனத்திற்கு பாத்திரர், சகலமும் சிருஷ்டி தேவன் அதிபதி இயேசு. பரிசுத்தர் இயேசு, பரிசுத்தர், பாத்திரர் இயேசு, பாத்திரரே. பரிசுத்தர் இயேசு, பரிசுத்தர், பாத்திரர் இயேசு, பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், பலகாரம் வல்லமை. ஒளி தரும் கண்களோ, சுடர் தரும் பாதங்கள், பெருவெள்ள இரைச்சல் சத்தம், பலகாரம் வல்லமை. சிறந்தவர், அழகில் சிறந்தவர், துதிகளை செலுத்தி தொழுதிடுவோம். சிறந்தவர், அழகில் சிறந்தவர், ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். சொல்லுவோம், ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே, தொழுவோம், பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்தர் இயேசுவே. ஜீவன்கள், மூப்பர்கள், தூதர்கள் யாவரும், தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே. பரிசுத்தர் இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுவோம், ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம்.
நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம், தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே, தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே, ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். அல்லேலூயா. நீங்க ஒரு சரணத்தை பாடலாமா? மகிமையும் வல்லமை கணத்திற்கு பாத்திரர், சகலமும் சிருஷ்டி தேவன், அதிபதி இயேசுவே, பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரர். எதற்கு பாத்திரர்? நம்முடைய துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறதற்கு அவர் பாத்திரர். மகிமையும் வல்லமை சேர்ந்து பாடலாமா? நீங்கள் பாடுங்கள், ஆரம்பித்து விடுகிறேன். மகிமையும் வல்லமை கணத்திற்கு பாத்திரர், சகலமும் சிருஷ்டி தேவன், அதிபதி இயேசுவே, பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே, பரிசுத்தர் இயேசு பரிசுத்தர், பாத்திரர் இயேசு பாத்திரரே. ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே, தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடப் போகிறோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜன் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே
சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியும். ராஜாதிராஜன் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் ராஜாதிராஜனாம் இயேசு. எல்லாரும் எழுந்திரண்டு பாடலாமா? எழுந்திரண்டு பாடுவோம். அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. பிள்ளைகளே பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். உம்மை துதிக்கிறோம். வானத்தை பூமியை உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம். மலைகளையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரே உம்மை துதிக்கிறோம். சமுத்திரத்திற்கு எல்லை போட்டவரே உம்மை துதிக்கிறோம். தூதர்களோடு இணைந்து உம்மை துதிக்கிறோம். பெரியவரே உம்மை துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உடையவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனே என்று நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போமாக. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அந்நிய பாஷைகளில் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ரகல பசீன மகந்தர பலக்க பரபலார பரபரபரபா ரிகர பலகர 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 பரபஷீன பலபபபபபரகதர பலகதர பரபலபசி மனார பலகா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வருடத்தில் கடந்த 10 மாதங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலே எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுத்தீரப்பா, அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ ஜபங்களுக்கு பதில் கேட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலவீனப்பட்ட நேரங்களிலே, வியாதிப்பட்ட நேரங்களிலே சுகத்தை கொடுத்தீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிரயாணங்களிலே கூட இருந்து எங்களை பாதுகாத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சில நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட்டீர், புதியதாய் கட்டளையிட்டீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, எல்லாம் நன்றி சொல்லுவோமா? நீ தந்திருக்கிற அந்த ஜீவன் சுக பலனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீ கொடுத்த அந்த ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி. ஜீவ சுவாசத்திற்காக உமக்கு நன்றி. விலையேற பெற்ற ரட்சிப்பிற்காக உமக்கு நன்றி. நீ தந்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. எங்களிலே செயல்படுத்துகிற கிருபா வரங்களுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. பரபரகரமோரியா கரரகரமரமா ரீதிரி விதி விதி மசரதமனமரப சந்தரலகலபலகரமா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உமக்கு உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யோ. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யோ. எங்களோடென்றும் வாசம் செய்யோ. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? We bless your holy name, O God. We bless your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
மாதத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஐயா. இந்த நவம்பர் மாதத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். நவம்பர் மாதத்தில் எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். எங்களுடைய ஊழிய திட்டங்களை, சபையின் ஊழிய திட்டங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்களுடைய திட்டங்களை, எங்கள் வாழ்க்கையின் காரியங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். எங்கள் பிரயாணங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். எங்கள் வேலைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நடத்துவீராக, நடத்துவீராக, ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விடுதலை பெற வேண்டியவர்களுக்கு கர்த்தர் விடுதலை தாரும். எந்த பகுதிகளில் விடுதலை தேவையோ விடுதலை தாரும் என்று கெஞ்சுகிறோம். புதிய நன்மைகளுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு சீக்கிரமாய் புதிய நன்மைகளை கட்டளையிடுவீராக. நியாயம் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நியாயம் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. வழக்குகளுக்கு வழக்குகளில் இருந்து, வழக்குகளில் இருக்கிற உடைய பிள்ளைகளை வழக்குகளில் இருந்து விடுவித்து கொண்டு வருவீராக. ரிஹாபாலா ஷாத்தா ரமா கபலஹா மஹா ரபாலா தியாலா கிமனா ஹவுண்டா ரபோ ரபா ரபா கபா ரபா ரபா ரீகிலே வலா சிரலா பரதூரியா ரபலா தபலக ரபல வெலே 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 மே ரீகமா மமா ஷிதா ரபா 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 ரபா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. 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 தொடர்ந்துகள் நடுவில் நீர் மகிமைப்படுவீராக. உடைய ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. உடைய அடியார்களை கர்த்தர் முற்றிலும் ஆட்கொள்ளுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கலந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்தமாக வாசிக்கலாம். எல்லாம் எடுத்தாச்சுன்னா எல்லாரும் வாசிக்கலாமா? மத்தேயு 6:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் தான். நீயோ, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறைக்கதவை பூட்டி என்ன உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. இந்த கர்த்தர் நமக்கு தர்ற வார்த்தை, இந்த மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டி கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, அவர் பலன் அளிப்பார். சொல்லுங்கள், பலன் அளிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பலன் அளிப்பார். சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட அவர் பலன் அளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. But when you pray, go into your room, shut the door and pray to your Father who is in secret, and your Father who sees in secret will reward you. சீக்ரெட், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எப்படி பலன் அளிப்பாராம்? வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நம்முடைய ஆண்டவர் பலன் அளிக்கிறவர். நம்முடைய பரமபிதா பலன் அளிக்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே,
உன்னுடைய ஜெபங்களுக்கு பலன் உண்டு. ஒருவருக்கும் தெரியாமல் நீ செய்ததான உன்னுடைய உபவாசத்திற்கு இந்த மாதத்தில் கர்த்தர் பலன் தருவார். உன்னுடைய உபவாசங்களுக்கு பலன் உண்டு. நீ எடுத்த சகல விதமான பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. தேவனுடைய பாதத்திலே நீ வடித்த உன்னுடைய கண்ணீர்களுக்கு பலன் உண்டு. உன் விசுவாசத்திற்கு பலன் உண்டு. இது விசுவாசித்தால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வசனம் இருக்கிற மத்தேயு 6வது அதிகாரம், இந்த அதிகாரத்திலே 3 இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கூறுகிறார். என்ன வார்த்தை? அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. யாருக்கும் தெரியாமல் பண்ணுகிற ஜெபங்கள். 3 நல்ல காரியங்களை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். 3 விஷயங்களை குறிப்பிடுகிறார். இந்த 3 விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்? ஜெபம் செய்வது, உபவாசிப்பது, அடுத்தது தான தர்மம் செய்வது. என்னெல்லாம் சொல்றார் இந்த அதிகாரத்தில்? ஜெபம் செய்கிறத பற்றி சொல்றாரு. 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 3ஆம் 4ஆம் வசனத்தில் தர்ம காரியத்தை குறித்து சொல்றார். நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன்னுடைய தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவுள். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாக. இந்த 3 நல்ல காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், சரியான உள்நோக்கத்தோடு சரியான விதத்திலே இவைகள் செய்யப்படும் பொழுது ஜெபம் நல்லதுதான், ஆனால் அது சரியான உள்நோக்கத்தோடு செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தான தர்மம் செய்வது நல்லதுதான், ஆனால் மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்காக அல்ல, நான் மற்ற ஆண்டவரை பிரியப்படுத்தும்படிக்கு செய்கிறேன் என்கிற நல்ல உள்நோக்கத்தோடு செய்யப்படும் பொழுது நிச்சயமான பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. உபவாசிப்பது நல்லதுதான், ஆனால் அது சரியான உள்நோக்கத்தோடு செய்யப்படும் பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா, வேறு ஒருவரும் அதை பார்க்காவிட்டாலும் அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிறாது பிதா அதை பார்க்கிறார். பார்க்கிற அந்த பரமபிதா, நம்முடைய பரமபிதா என்ன செய்கிறார்? அவர் வெளியரங்கமாக பலன் அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயுவிலே 6ஆம் அதிகாரம், இதே அதிகாரத்திலே 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், 18ஆம் வசனங்களிலே கர்த்தர் அருளுகிற பலன் உண்டு என்பதை ஆண்டவர் இயேசு அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் பாருங்கள், 4ஆம் வசனத்திலே வாசித்தோம், பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். முதல் தடவை போடப்பட்டிருக்கு. 6ஆம் வசனத்தில் பாருங்க, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, நான் இதைத்தான் நம்ம வாசித்தோம். 18ஆம் வசனத்தில் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இதை ஆண்டவர் இயேசு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் அதுதான். அவரிடத்துல இருந்து நமக்கு பலன் உண்டு, பலன் அளிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. These verses talk about the personal spirituality of a person and his reward from his heavenly Father. ஒருவருக்கும் தெரியாமல், ஒருவருக்கும் வெளிப்படையாக அறிவியாமல், தனிப்பட்ட விதத்திலே நாம் எடுக்கும் ஆன்மீக முயற்சிகள் அனைத்திற்கும், ஜபிப்பது, உபவாசிப்பது, தான தர்மம் செய்வது, இதெல்லாம் ஒரு விதத்தில் ஆன்மீக முயற்சிகள். ஒருவருக்கும் தெரியாமல், ஒருவருக்கும் அறிவியாமல், தனிப்பட்ட விதத்திலே நாம் எடுக்கிற ஆன்மீக முயற்சிகள் அனைத்திற்கும் வெளியரங்கமான பலனை நம்முடைய பரமபிதா வைத்திருக்கிறார். It is an open reward that can be seen by everyone. எல்லாருக்கும் முன்பதாக பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு ரிவார்டை கர்த்தர் தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ரொம்ப 2-3 நாளாக செமையாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. எல்லா கிறிஸ்டியன் சர்க்கிள்லையும், கிறிஸ்டியன் சேனல்ஸ்லையும் எதை பாஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஜெமைமா ரொட்ரிகஸ், அவங்கள பற்றி இந்த செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா கூட நடந்ததான மேட்சில், கிரிட்டிக்கலான ஒரு மேட்சில் இந்தியாவை ஜெயிக்க வைத்தது, அந்த காரியத்தை குறித்து பேசுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த மகள் ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தை பப்ளிக்கில் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் ஓப்பனாக சொன்னதை வைத்து, இப்போ அது மாத்திரமல்ல, அவங்க சபையில், அவங்க சர்ச்சில் வர்ஷிப் லீட் பண்ணுற காரியங்கள், மற்றவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற அந்த வீடியோஸ், அதெல்லாம் நிறைய வெளியே வர ஆரம்பிக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல்ல யாருக்கும் தெரியல. ஆரம்ப நாட்களில் அவருடைய தகப்பன் ஒரு கோச்சாக இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்தோத்திரம், அவர் ஊழியம் செய்கிற காரியங்கள், ஆண்டவருக்காக அவர் பிரயாசப்படுகிற நேரங்களில் நிறைய இன்னல்களை கொடுத்திருந்திருக்கிறார்கள், நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் கொடுத்திருந்திருக்கிறார்கள், பல விதங்கள். அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அவை எல்லாவற்றின் நடுவில்
அவங்களுடைய பிரயாசத்தை உடலை, விசுவாசத்தை உடலை, முயற்சிகளை உடலை, ஜபத்தை உடலை. இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த ரங்கத்தில் பார்த்த பிதா ஒரு நாளில் வெளியரங்கமாக பதில் கொடுத்துருக்கு. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். எல்லாரும் பார்க்கிற விதமான ஒரு பலனை நம்முடைய பரமபிதா கொடுக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்பவர்களுக்கு பலன் அளிக்கிறார். அந்தரங்கமாக ஜெபிப்பவர்களுக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்கிறார். தான தர்மம் செய்பவர்களுக்கு பலன் அளிக்கிறார். உபவாசிப்பவர்களுக்கு பலன் அளிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஜெபங்கள், ஒருவரும் அறியாத விதத்தில் நீங்கள் செய்ததான உபவாசங்கள், கைமாறு கருதாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்ததான உதவிகள், இவைகள் அனைத்திற்குமான பலனை வெளியரங்கமாக இந்த நாட்களிலே நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? வெளியரங்கமாக. இன்னும் எதற்கெல்லாம் கர்த்தர் பலன் அளிப்பார், யாருக்கெல்லாம் பலன் அளிப்பார்? 2-3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாருக்கும் இப்போ நான் இன்னைக்கு சொல்கிற வசனம் எல்லாம் நம்ம சண்டே ஸ்கூலில் படிக்கிற வசனம் தான். ஆனால் முக்கியமான வசனங்கள். சண்டே ஸ்கூலில் முக்கியமான வசனத்தை தான் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லா வசனமும் முக்கியமான வசனம் தான். அதில் என்ன இது மட்டும் முக்கியம்னு சொல்லிட்டு நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிற வசனங்களிலே இவைகள் உண்டு. பிரியமானவர்களே, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். சொல்லுங்கள், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். இந்த தேடுதலை பற்றி கடந்த காலங்களிலே 2-3 முறை நான் சபையிலே பேசி இருக்கிறேன். இந்த தேடுதல்லாம் எதையோ ஒன்று தொலைச்சிட்டு தேடுற மாதிரி கிடையாது. சீக்கிங், ஆங்கிலத்தில் சீக்கிங் ஆஃப்டர் என்ற வார்த்தை சொல்லுவார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை தேடுவது என்றால் என்ன? What is seeking after God? இதுக்கு நான் கொடுக்கிறதான ஒரு சின்ன ஒரு குட்டி எனக்கு புரிந்து கொள்கிற விதத்தில் நான் எழுதி வைத்திருக்கிற ஒரு டெஃபினிஷன். It is a deliberate act to get closer to God through prayer, fasting, humbling oneself before God, meditating scriptures, thinking of God, listening to anointed preachers, etc. இது மாதிரி. கருமையானவர்களே, தேவனுக்கு முன்பாக ஜெபத்தின் மூலமாகவோ உபவாசத்தின் மூலமாகவோ, அதாவது ஜெபத்தின் மூலமாகவோ உபவாசத்தின் மூலமாகவோ, தேவனுக்கு முன்பதாக நம்மை முற்றிலும் தாழ்த்துவதன் மூலமாகவோ, வேதத்தை தனித்து அமர்ந்து தியானிப்பதன் மூலமாகவோ, எப்போதும் கர்த்தரை நினைத்து கொண்டிருப்பதன் மூலமாகவோ, அபிஷேகிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மூலம் வெளிப்பட்ட தேவ செய்தியை கேட்பதன் மூலமாகவோ, ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தரிடத்தில் நான் நெருங்கி சேர வேண்டும் என்று நாம் எடுக்கிற முயற்சி, நாம் எடுக்கிற விடாமுயற்சி, இன்னும் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் நாம் மெனக்கிடுதலோடு செய்கிற முயற்சி, அதுதான் கர்த்தரை தேடுவது. ஹல்லேலூயா. அந்த மெனக்கிடணும். நீங்கள்லாம் மெனக்கிட்டு தானே வந்திருக்கீங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியும் தானே? எங்க சின்னதுலேயே கேட்டு கேட்டு பழக்கம். மெனக்கிட்டு வந்துட்டு போனேன். மெனக்கிடுதல், அதுக்கு கூகுளில் பார்த்தா தெரியாது. ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு புரியும் இல்லையா? மெனக்கிடுதல் அப்படின்னா புரியும். மெனக்கிட்டு வர்றது, பிரயாசம் அடுத்தது வர்றேன். அதாவது இட்ஸ் எ டெலிபரேட் திங். இட்ஸ் எ டெலிபரேட் சாய்ஸ். அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு நம்ம முடிவெடுத்து செய்வது. இது கண்டிப்பாக எனக்கு தேவை, இதை நான் அவசியம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு மெனக்கிட்டு செய்வோம் இல்லையா? அதுதான் மெனக்கிடுதல். அல்லேலூயா. இத்தனை பேர் புரியுது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் புரியும். அவர் என்ன குண்டக்க மண்டக்க பேசிகிட்டு இருக்கிறாரு, கூகுளில் பார்த்தா தெரியாது. அது என்ன குண்டக்க மண்டக்க? எங்கள் சின்னதில் அடிக்கடி சொல்லுவாங்க. திருநெல்வேலி சைடில் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏதாவது பேசுனா அவர் என்ன சும்மா குண்டக்க மண்டக்க பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் கூகுளில் தேடினா கிடைக்காது. ஸ்தோத்திரம். ஆனால் புரியும். என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். அது இன்னொரு டிக்ஷனரி போகணும். எடக்கு முடக்கா பேசுகிறார். அதாவது சம்மந்தம் இல்லாமல் குறுக்க எப்படியோ புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தானியேலை குறித்து பார்க்கிறோம். தானியேல் எப்படி தேவனை தேடினான்? 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனை தேடுறதுக்கு
அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். தானியேல் 9:3 எடுத்தவங்க வேகமாக வாசிங்கள். தானியேல் 9:3 எடுக்க இவ்வளவு நேரமா? ஆண்டவரே, நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என் தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். அப்படித்தானே போட்டிருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ எப்படி தேடினாராம்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அவர் தேடினாராம். இங்கே பார்த்தா டேனியல் prayed, Daniel fasted, Daniel searched and meditated the scriptures. அதான் இதெல்லாம் சேர்த்தா முதலே சொன்னேன். தானியேல் வேதத்தை ஆராய்ச்சி தியானித்தாரா? ஆமாவா இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம், மன்னிக்கும் எத்தனை 9ஆம் அதிகாரம் சொன்னேன்னா 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம். தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடையே சொல்லிய வசனங்களின் வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால். அப்போ அவங்களுக்கு இருந்த வேதம் அந்த காலங்களில் அவங்க கையில் இருந்தது. இப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை என்ன செய்கிறாரு? நமக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்னா பைபிளில் இருக்கிற புஸ்தகம், சரிதானா? அந்த புஸ்தகத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு? ஆராய்ச்சி செய்து வாஸ்து தியானம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்துன்னா ஸ்தோத்திரம். ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்ன அர்த்தம்? தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி இருக்கிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னால் தாழ்த்தி இருக்கிறார். இதுதாங்க டெலிபரேட் எஃபர்ட் டு சீக் ஆஃப்டர் காட். அதுக்கு பலன் இருந்ததா? அதே அதிகாரத்தில் வாங்க பின்னால் 23ஆம் வசனத்தில், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பலன் கிடைச்சுதா? வெளியரங்கமான பலன் எப்போ கொடுத்தாரு தெரியுமா? ஆண்டவர் சரித்திரத்தில் கொடுத்தாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 70 வருஷம் கழித்து தான் சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தானியேலோட ஜபத்துக்கு பிறகு சரித்திர வேத பண்டிதர்களும் சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறது 67வது வருஷத்திலேயே ஆண்டவர் அதை ப்ரீபோன் பண்ணி அங்கே எருசலேமுக்கு நேராக ஆட்களை அனுப்ப ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அதுதான் அங்கே வெளியரங்கமான பலன். அடுத்ததாக பிரயாசப்படுகிறவர்களுக்கு பிரயாசங்களுக்குரிய பலனை கர்த்தர் தருவார். எபிரேயர் 9 6:10 எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. இதை குறித்ததான விரிவான செய்தியை நாம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 6:10 வாசிங்க. ஏனெனில் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நம்முடைய பிரயாசங்களுக்கு அவர் பலனை வைத்திருக்கிறார். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்கிறது அது ஒரு பிரயாசம் எடுத்து செய்கிறது. நீங்கள் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று கலாத்தியர் 6:9 பார்க்கிறோம். 3வது, உண்மையாய் கிரியை செய்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். சிலர் உண்மையாய் கிரியை செய்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அங்கே வேலைக்காரருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார். கொலோசியர் 3:23 வேகமாக வாசிங்க. இல்லை இதில் வந்துருச்சா? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். இப்போ இந்த பலன் யார் கொடுக்குறா? இந்த பலன் யார் கொடுக்குறா? சுதந்திரமாகிய பலன். சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் இன்ஹெரிட்டன்ஸ்னு போட்டிருக்கோம். ஓல்டு டெஸ்டமென்ட் கான்செப்டில் இன்ஹெரிட்டன்ஸ்னால் பெரிய வெல்த்து, சொத்து, லேண்டு, ப்ராப்பர்ட்டி சம்பந்தமானது தான் இன்ஹெரிட்டன்ஸ். புதிய ஏற்பாட்டில் அதுவும் உண்டு, அது போக ஸ்பிரிச்சுவலாகவும் உண்டு இன்ஹெரிட்டன்ஸ். ரட்சிப்பு ஒரு சுதந்திர வீதம் நமக்கு. ஆண்டவரோடு கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் அமரச் செய்கிறாரே, அது ஒரு சுதந்திர வீதம் நமக்கு. புதிய ஏற்பாட்டை பொறுத்த மட்டும் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருகிறாரே, அது ஒரு சுதந்திரம். இட்ஸ் an inheritance. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து, உண்மையாய் கிரியை செய்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். கடைசியாக விசுவாசத்தை காத்து கொள்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். 2 தீமோத்தேயு 4:8 பவுல் சொல்லுகிறார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல்
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை காத்து கொண்டா பலன் இல்லாமல் போகாது, அங்கே ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜி. சர்வ பலமுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, மாதத்தினுடைய முதல் நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கால வேலை கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசினதான ஆண்டவரே அப்பா அவனுடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீ விரும்புகிறபடி ஆண்டவரே நாங்கள் செய்து நீர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க கர்த்தர் நீ உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை பகிர்ந்து கொண்ட தாசனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மென்மேலும் ஆண்டவரே அப்பா அவர் பிரயாசப்படுகிறதான காரியங்களுக்கு பலனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒன்றும் பலனில்லைன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் குறித்த நேரத்தில் ஆண்டவரே பலன் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலன் அளிக்கிற தெய்வம் என்று சொல்லி ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நிரூபிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எதிர்பாராத ஆண்டவரே பலன்களை ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீ கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே நீர் அனுப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரே நிறைவு இந்த மாதம் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட தங்கி தாபரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு அனுப்புவீராக. பெரிய காரியம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.